வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது. எம்மை பலப்படுத்துவது காலத்தின் கட்டாயம். கஜேந்திரகுமார் தெரிவிப்பு. வியாழேந்திரன் பிள்ளையான் கூட்டு மக்களை அழிப்பதற்கே. பட்டலந்த அறிக்கையின் உள்ளகடியில் கடும் விமர்சனத்தை முன்வைத்த சஜித் தரப்பு. தேசப்பந்து தென்னக்கோனுக்கு நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு. அர்ச்சுனா எம்பிக்கு எதிராக தடை உத்தரவு. வரவேற்கும் நாடாளுமன்ற உறுப்பினர். கனடா மிகவும் மோசமான நாடுகளில் ஒன்று, டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிப்பு. ஆசனம் பதவிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் கொள்கையில் உறுதியாக பயணிக்கக்கூடிய எம்மை பலப்படுத்துவதுதான் காலத்தின் கட்டாயம் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான வேட்புமனுக்களை யாழ்ப்பாணத்தில் நேற்று தாக்கல் செய்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கடந்த நவம்பர் மாதத்தில் இருந்து இலங்கை தமிழரசுக் கட்சி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் பேச்சுக்களை ஆரம்பித்திருந்தது. ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த பேச்சுக்களை இலங்கை தமிழரசுக் கட்சி ஒருதலைபட்சமாக எந்தவிதமான நியாயமும் இல்லாமல் முறித்தது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய தலைவரோடு நாங்கள் பேச்சுக்களை நடத்தி கொண்டிருந்தாலும் கூட அவருடைய அந்த கூட்டணி எங்களை தவிர்த்து தமிழ் தேசியத்துக்கு மாறாக செயற்பட்ட ஒரு சில தரப்புகளையும் சேர்த்து கூட்டணி முயற்சி ஒன்று எடுக்க ஆரம்பித்தார்கள். அந்த பின்னணியில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி வரவு செலவு திட்டம் தொடர்பான வாக்கெடுப்புக்கு ஆதரவு வழங்கியது உள்ளிட்ட சில குறிப்பிட்ட காரணங்களால் தமிழ் தேசிய கட்சி அதிருப்தி அடைந்து கொள்கை வழியிலேயே எங்களோடு சேர்ந்து பயணிக்க விரும்பினார்கள். நாங்களும் அதனை விரும்பினோம். ஜனநாயக தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினர்களும் எங்களுடன் சேர்ந்து பயணிப்பதற்கு பேச்சில் ஈடுபட ஆரம்பித்தார்கள். அவர்களும் தற்போது ஒன்றாக பயணிக்க முடிவெடுத்திருக்கின்றார்கள் என அவர் இதன்போது கூறியுள்ளார். வியாழேந்திரன் பிள்ளையான் கூட்டு மக்களை குழி தோண்டி புதைப்பதற்கான கூட்டு. எனவே மக்கள் இது குறித்து வெளிப்படைய வேண்டும் என விமலசேன லவகுமார் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு நேற்று கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை கூறியுள்ளார். பிள்ளையான் என்று அழைக்கப்படும் முன்னாள் ராஜ்யமைச்சர் சந்திரகாந்தன் தொடர்பாகவும் முன்னாள் ராஜ்யமைச்சர் வியாழேந்திரன் தொடர்பாகவும் பல விமர்சனங்கள் உண்டு. இவர்கள் எல்லாம் மக்களை குழி தோண்டி புதைப்பதற்கே இந்த முறை போட்டியிடுகின்றனர். எனவே மக்கள் தெளிவாக இருக்க வேண்டும். இவர்கள் மக்களின் இறப்புகளை சுரண்டி எத்தனையோ உயிர்களை பறித்தவர்கள். விடுதலை புலிகளிலிருந்து பிள்ளையான் கருணா பிரிந்த போதுதான் அதிகமான தமிழ் இளைஞர்கள் கொல்லப்பட்டனர். இந்நிலையில் மாவட்டத்தில் உள்ள அநேகமானவர்கள் உறவுகளை பறிக்கொடுத்தவர்களாக இருக்கின்றோம். எனவே நாம் விழிப்போடு இந்த தேர்தலில் செயற்பட வேண்டுமென அவர் இதன்போது கூறியுள்ளார். பட்டலந்து சித்திரவதை புரிந்தவர்களுக்கு தண்டனை வழங்கப்படுமா என்பதில் சந்தேகம் நிலவுவதாகவும், ஏனெனில் சிறந்த டீல் ஒன்று இதற்குள் உள்ளது என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் SM மரிக்கார் தெரிவித்துள்ளார். பட்டலந்து தொடர்பில் நாடாளுமன்றத்தில் மேலும் கருத்து தெரிவித்த மரிக்கார், 1998 ஆணைக்குழு அறிக்கை வந்தது. அதன் பின்னர் 2004 சந்திரிகாவுடன் இணைந்து அரசாங்கம் அமைத்தனர். அத்துடன் மஹிந்த ராஜபக்சவும் 2005 உடன்படிக்கை செய்தனர். அப்போது அதற்கான கோரிக்கை முன்வைக்கப்படவில்லை. 2010 ஜனாதிபதி தேர்தலில் பொன்சேகாவுக்கு ஆதரவளித்த போதும் 2015 நல்லாட்சி அரசாங்கத்தின் போது திருட்டுத்தனமாகவேனும் அது பற்றி கூறவில்லை. 25 வருடங்களாக இருட்டு அறையில் இருந்த அறிக்கை வெளியில் எடுப்பதற்கு அல்ஜீசராவில் தகவல் வெளியான பின்னரே இப்போது அறிக்கையை சபையில் சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுத்துள்ளனர். இனியாவது 1988-89 நடந்த சகல கொலைகள் தொடர்பிலும் மீள முழுமையான விசாரணை நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என கேட்டுக் கொள்கின்றேன். அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதியாக தெரிவாகி எதிர்வரும் வெள்ளிக்கிழமையுடன் 6 மாதங்களாகின்றன. தேர்தல் மேடைகளிலும் அதற்கு முன்னர் உணவு, கல்வி மற்றும் சுகாதாரம் ஆகியவற்றுக்கான வரிகளை முதலாவது வரவு செலவு திட்டத்திலேயே இல்லாமல் செய்வோம் என கூறியிருந்தார். ஆனால் இதனை இன்னும் செய்யவில்லை. அவருக்கு வாக்களித்த பெண்கள் யூடியூப், டிக்டாக் பார்த்து 76 வருடங்களாக ஊழல் மோசடிகளாலேயே வரிகள் அதிகரித்துள்ளன. அந்த ஊழல்கள் குறைந்தால் வரி குறையும், வரி குறைந்தால் பொருட்களின் விலை குறையும் என்று கூறிக்கொண்டு தமது கணவர் கூறுவதையும் கண்டு கொள்ளாது அனுரகுமாரவுக்கு வாக்களித்தனர். ஆனால் 6 மாதங்கள் ஆகியும் இன்னும் பொருட்களின் விலைகள் குறையவில்லை, வருமானமும் அதிகரிக்கவில்லை. இப்போது அந்த பெண்களுக்கு தமது கணவர்களுக்கு முகம் கொடுக்க முடியுமோ தெரியவில்லை. இதனால் அந்த விடயம் தொடர்பில் அவதானம் செலுத்தி நடவடிக்கை எடுக்குமாறு கூறுகின்றோம். அத்துடன் நீங்கள் பட்டலந்து தொடர்பில் தேடும்போது நாடு பூராகவும் பிரேமகீர்த்தி, ஸ்டேன்லி, விஜய் சுந்தர, விஜயகுமார் துங்க, கொடிக்காவத்த சத்தாதிச தேரர் கொல்லப்பட்டமை, ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்கள், ராணுவத்தினர், அவர்களின் குடும்பத்தினர் ஆகியோர் கொல்லப்பட்டமை தொடர்பிலும் தேட வேண்டும். பட்டலந்த வதைக்காரருக்கு தண்டனை கொடுக்கும் நடவடிக்கையும் இவை தொடர்பிலும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என அவர் இதன்போது கூறியுள்ளார்.
முன்னாள் காவல்துறை மாதிபர் தேசபந்து தென்னக்கோனை ஏப்ரல் 3ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று அவர் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டு வெலிகம பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றுக்கு அருகில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பாக தேசபந்து தென்னக்கோனை கைது செய்யுமாறு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் 20 நாட்கள் தலைமறைவாக இருந்த பின்னர் தேசபந்து தென்னக்கோன் நேற்று நீதிமன்றத்தில் சரணடைந்தார். சந்தேக நபரான தேசபந்து தென்னக்கோனை இன்று வரை விளக்கமறியலில் வைக்க மாத்தறை நீதவான் நேற்று உத்தரவிட்டார். இந்நிலையில் மீண்டும் மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று முன்னிலைப்படுத்தப்பட்ட போது விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தொடர்பில் சபாநாயகர் எடுத்த தீர்மானத்தை வரவேற்பதாக ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி நிசாம் காரியப்பர் தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் வர்த்தக, வாணிப, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சு மீதான விவாதத்தில் உரையாற்றும் போது அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் 9 மாதங்களுக்கும் மேலாக சர்வதேச விண்வெளி நிலையத்தில் ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருந்த நாசா விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் பாதுகாப்பான முறையில் பூமிக்கு திரும்பியுள்ளார். அவருக்கு இணை வீரர்களுக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கின்றேன். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தொடர்பில் சபாநாயகர் இன்று நாடாளுமன்றத்தில் விசேட அறிவிப்பை விடுத்தார். இதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அறிவிப்பை முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றோம். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா இனியாவது தமது செயற்பாட்டை மாற்றியமைத்துக் கொள்ள வேண்டும். நாடாளுமன்ற சிறப்புரிமையில் இருந்து கொண்டு மக்கள் மத்தியில் வெறுப்பினை தூண்டிவிடக்கூடாது. இந்த நாட்டில் முஸ்லிம் மக்கள் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலின் பின்னர் பாரிய நெருக்கடிகளை எதிர்கொண்டார்கள். மீண்டும் அவ்வாறான நிலை ஏற்படக்கூடாது. ஆகவே அனைவரும் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என அவர் மேலும் கூறியுள்ளார். கனடா மிகவும் மோசமான நாடுகளில் ஒன்றாகும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் விமர்சித்துள்ளார். கனடாவுக்கு அமெரிக்கா ஆண்டுக்கு $200 மில்லியன் மானியம் வழங்குவதால் அமெரிக்காவின் 51வது மாநிலமாக கனடா இருக்க வேண்டும் என ட்ரம்ப் கூறியுள்ளார். அமெரிக்காவின் தனியார் தொலைக்காட்சியில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் அவர் இதனை கூறியுள்ளார். அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையில் நடந்து வரும் வர்த்தக போருக்கு மத்தியில் ட்ரம்ப் இவ்வாறான சர்ச்சை கருத்துக்களை கூறியுள்ளார். கனடாவின் பொருட்கள் எதுவும் தேவையில்லை எனவும் அவர் மேலும் கூறியுள்ளார்.